விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த தலைவரான திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்பியாக இருக்கின்ற ராசா அவர்களினுடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இன்றைக்கு லீக் ஆகி தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. தமிழக மக்கள் சோசியல் மீடியாவில் அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் இப்படி ஒரு நிகழ்வே நடக்கல, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டே நடக்கல, ஏன் ராசான்ற ஒருத்தவனே இல்லப்பா அப்படின்ற ரீதியில நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல பல ஊழல் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. திமுக தலைவர் கனிமொழி, கருணாநிதி இவர்களை பற்றிய சில ரகசியங்களை ராசா அவர்கள் உடைத்து பேசியிருக்கிறார். 2 வாய்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கிறது. அதுல முதல் வாய்ஸ் ரெக்கார்டை போடுறேன், நீங்களே கேளுங்க. திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மன்னன் ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒண்ணு சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் துறைமுறை அனுப்பிச்சு வச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ரயில இருந்திருப்பீங்க. அண்ணாவோட பல்லவன கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு, ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான் நம்மள, நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு பிடிங்க, படபடன்னு போகாதீங்க. உங்களுக்கு இதோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. நான் இருக்கேன் பண்றேன், எல்லாம் பண்றீங்க, சொல்றது இப்ப கேக்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் உச்சகட்டத்துல போகாத கண்டிப்பா டென்ஷன் இல்ல, இருப்ப டென்ஷன் இல்ல, டென்ஷன் இல்ல. நான் ஒட்டு மொத்த சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவரு தலைவராக எந்த தகுதி இல்ல. நான் சொல்றேன், ஓய்வேக்கு தலைவராக எந்த தகுதி இல்லைங்கிற. எப்படி தொண்டை மதிக்கலாம் தலைவர் சொல்லும் போது? தொண்டை வணக்காம நீங்க என்ன தலைவர்? வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டீங்களா? இதுல ராசா எந்த சிறை அனுபவத்தை சொல்றாருனாக்க, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல ராசா சிறையில இருந்தாரு இல்லைங்களா, திகார் சிறையில இருந்தாரு. அப்போ இந்த ராசா குமுறுகிறார், நான் 2 மாசம் ஜெயில இருந்தேன், ஒரு பையன் என்ன எட்டி பார்க்கல, கட்சிக்காரன் எட்டி பார்க்கல, என்னால உதவி பெற்றவன் எட்டி பார்க்கல, என்ன பார்க்காம விட்டுட்டாங்க, கட்சியில இருந்து ஒரே ஒரு நபர் கூட என்ன பார்க்கல, என்ன கை விட்டுட்டாங்க, நான் அந்த சிறையில நான் உடைஞ்சு போயிருந்தா என்ன பண்றது, அல்லது நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்றது, அல்லது நான் வாயை திறந்து யாரையாவது மாட்டி விட்டு இருந்தா என்ன பண்றது? அப்ப இந்த கட்சிக்காக நான் 2 மாத காலம் சிறையில இருந்தேன், ஆனா ஒரு பையன் என்னை சந்திக்கல, ஒருத்தவன் என்னை எட்டி பார்க்கல. ஆனா 2 மாசத்துக்கு பிறகு கனிமொழி சிறைக்கு வராங்க. அப்ப எல்லாரும் வராங்க, கட்சிக்காரங்க வராங்க, எம்எல்ஏக்கள் வராங்க, எம்பி வராங்க, கட்சி நிர்வாகிகள் வராங்க, அத்தனை பேரும் அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்னை இந்த திமுக கைவிட்டு விட்டது, 2 மாத காலம் நான் சும்மா கிடந்தேன் சிறையில, ஒருத்தன் பார்க்கல. ஆனா கனிமொழி வந்துட்டாங்க அப்படின்னு உடனே அவரை பார்ப்பதற்கு எல்லாரும் வரிசை கட்டி நின்றார்கள். அப்ப கூட நான் உடைஞ்சு போகல அப்படின்னு சொல்றாரு. கனிமொழி வந்ததுக்கு அப்புறம் மூக்க அழகிரி பார்க்க போறாங்க கனிமொழிய, சகோதரியாச்சே, சொந்த சகோதரியாச்சே. அப்ப மூக்க அழகிரி கனிமொழியை பார்க்க போறாங்க தீகார் சிறைக்கு. கனிமொழியை பார்த்து விட்டு அப்படியே ராசாவையும் பார்க்க போறாங்க. அப்ப ராசா கிட்ட போய் சொல்றாரு மூக்க அழகிரி, இவருக்கு என்ன ஆசை பாருங்க, யோ கலைஞர் டிவில காசு வாங்கி கொடுத்தது ஸ்டாலின் தானா ஐயா, உங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லையாமே, நீங்க சொல்லிட்டு அப்ரூவ் ஆயிரலாம்ல, ஸ்டாலினை கை காட்டிட்டு நீங்க வெளியில வந்துடலாம்ல அப்படின்னு இவரு போய் அங்க சொல்றாரு. அத ராசா எப்படி சொல்றாருன்னா, அவன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒருமையில மூக்க அழகிரிய சொல்றாரு ராசா. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல தெளிவாக இருக்கிறது. அப்போ ஸ்டாலினை கை காட்டிட்டு நீங்க வெளியே வர வேண்டியதானு மூக்க அழகிரி போய் அங்க போய் சொல்றாரு. அப்போ மூக்க அழகிரியுடைய எண்ணத்தை பாருங்க, தம்பி ஸ்டாலினை தூக்கி உள்ள வச்சிட்டாங்கனாக்க நாம கட்சியை டேக் ஓவர் பண்ணிடலாம், கட்சியை நாம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல உதயநிதி அந்த அளவுக்கு அரசியல்ல உள்ள தலையிட்டு பெரிய ஆளாக வரல, அவர் சினிமாவில கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் உதயநிதி. அப்ப மூக்க அழகிரிக்கு இப்படி ஒரு குறுக்கு புத்தி, அது கருணாநிதியினுடைய ரத்தத்துக்கே இருக்கக்கூடிய புத்தி தான் அது, குறுக்கு புத்தி.
ஏன்னா திமுகவுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு கருணாநிதிக்கு முன்னாடி சீனியர்ல 4 பேர் இருக்கும்போது, நாவலர் நெடுஞ்செழியன் எல்லாம் இருக்கும்போது அவரை எல்லாத்தையும் அப்படியே நைஸா கழட்டி விட்டுட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலில் விழுந்து அவர்கிட்ட கெஞ்சி கிஞ்சி பதவிக்கு வந்தார்ல, அவருடைய வாரிசு இப்படிதான் குறுக்கு வழியில தான் யோசிக்கும், குறுக்கு புத்தியில தான் யோசிக்கும். அப்ப மூக்க அழகிரி நீங்க அப்ரூவ் ஆகிட்டு ஸ்டாலினை தூக்கிட்டு உள்ள வைக்கலாம்ல அப்படின்னு போய் அங்க போய் ஐடியா கொடுக்குறாரு. ஆனா ராசா அங்கேயும் போய் தன்னுடைய விசுவாசத்தை காட்டிருக்காரு பாருங்க. அப்படிலாம் செய்ய முடியாது சொல்லிட்டு நின்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் டிவிக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நேரடியாக பணம் வந்தது, கலைஞர் டிவிக்கு தானே வந்தது, நானா எடுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு ராசா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொல்றாரு. அப்போ ஸ்பெக்ட்ரம்ல ஊழலே நடக்கலன்னு திமுக காரன் இவ்வளவு நாள் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தால, அப்போ ஸ்பெக்ட்ரம் வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் போயிருக்குன்னு இன்னைக்கு ராசாவே வாய்ஸ் ரெக்கார்டு வெளில வந்துருச்சா? வாய்ஸ் ரெக்கார்டு வெளில வந்துருச்சா? அப்போ ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் நடந்திருக்கிறது. அந்த பணம் கலைஞர் டிவிக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது. கலைஞர் டிவியினுடைய பங்குதாரர்கள் யாரு? கனிமொழி, ராஜாத்தி அம்மா, கருணாநிதி, இவங்க தான் அந்த கலைஞர் டிவியினுடைய பங்குதாரர்கள். இன்னைக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து வெட்ட வெளிச்சமா உடைச்சு விட்டுட்டாங்க. அப்போ இந்த கருணாநிதி குடும்பம் அந்த கலைஞர் டிவி ஆரம்பிச்சதே இந்த ஸ்பெக்ட்ரம் பணத்துலதான். ஸ்பெக்ட்ரம் பணத்தை வச்சுதான் இந்த கலைஞர் டிவியை இவங்க டெவலப் பண்ணாங்க. இப்ப புரியுதுங்களா எது கனிமொழி எல்லாம் தூக்கி உள்ள வச்சாங்கன்னு? அது மட்டும் இல்லாம ராஜாத்தி அம்மாளுக்கு 50% ஷேர் கலைஞர் டிவில, கனிமொழிக்கு 20% தான். சிறைக்கு போக வேண்டியது ராஜாத்தி அம்மாள் தான். ஆனா சிறைக்கு போனது யாரு? கனிமொழி. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா தாய் பாசம், கருணாநிதியினுடைய வேண்டுகோள், அம்மா வயசானவங்கம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி அன்றைக்கு கனிமொழியை பலிகடா ஆக்கினார். அப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டு பல தகவல்களை இன்றைக்கு உடைச்சு வெளியே விட்டுருக்கு. அப்போ ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தது உண்மை. அந்த பணம் கலைஞர் டிவிக்கு போயிருக்கிறது. அதை வந்து ஒப்புக்க சொல்லி மூக்க அழகிரி ஸ்டாலினுக்கு பின்னாடி நரி மாதிரி நின்று ஒரு சதித்தனம் பண்ணி இருக்கிறார். நீங்க அப்புறம் ஸ்டாலினை மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல் மூட்டி விட்டு இருக்காரு மூக்க அழகிரி. எப்படி இருக்கு பாரு இந்த கருணாநிதி குடும்பம். சொந்த ரத்தத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய பயல்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஊழல் வழக்குல மாற்றின உடனே ராசாவை கண்டுக்கப்படாதுங்க. இதை ஊப்பிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த 200 ரூபாய் வாங்கிட்டு குலைக்கிறானுங்கள இந்த திமுகவுக்கு, அந்த ஊப்பிகள் தெரிஞ்சுக்கணும். ராசா தான் ஒழுக்கம். ஒருவேளை கனிமொழி அவர்கள் அந்த தீகார் சிறையில் அடக்கப்படவில்லை என்றால் கடைசி வரைக்கும் ராசாவை பலிகடா ஆக்கிட்டு ராசாவை கைவிட்டு போனாங்க. கனிமொழி உள்ள அங்க கொண்டு போய் சேர்த்தாலும் ராசா தப்பிச்சாரு. அதுவும் இன்றைக்கு அந்த பார்வையிலிருந்து நீங்க பார்க்கணும். ராசா இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறாரு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கலனா அது காரணம் கனிமொழி உள்ள போனதாலதான். கனிமொழி உள்ள போனதாலதான் ராசாவை மட்டும் விட்டுட்டு கனிமொழியை வெளியில எடுத்தாங்க. இது வந்து பழி வாங்குற மாதிரி ஆயிடுமே, பலி கொடுக்குற மாதிரி ஆயிடுமே சொல்றதா வேற வழி இல்லாம ராசாவை எடுத்தாங்க. இல்லைன்னா சாதிக் பாட்சாவை எப்படி கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி ராசாவும் கொல்லப்பட்டு இருப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த 200 ரூபாய் ஊப்பியார் நல்லா தெரிஞ்சுக்க. நீ எதுலையாவது மாட்டிக்கிட்டுனா இந்த திமுக காரன் அப்படியே உன்னை கை கழுவிட்டு விட்டுட்டு போயிடுவான். அது ராசா ஒரு உதாரணம். அதனாலதான் ராசா குமுறி இருக்கிறாரு. 2 மாசம் சிறையில இருந்தா ஒரு பையன் வந்து என்ன பார்க்கல, ஒரு பையன் என்ன எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராசா குமுறி இருக்கிறார். 2வது வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் கேளுங்க. ரைட் பிடிச்சிருக்கு, மனசுல அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி உனக்கு எடுத்துக்காங்க. ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன், நமக்குள்ள இருக்கட்டும். கலைஞருக்கு பிறகு கட்சி அவர்கிட்ட போகும், ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். ப்ளீஸ் போதுமா சார்? காலத்துக்கு வெயிட் பண்ணுவேன் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ விண்டு சேஞ்ச் ஆகும், விண்டு சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு பாருங்க, நான் வெளியே வந்து பிற்பாடு கண்டிப்பா கேளுங்க. வெளியே வந்துட்டேன் நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வருது வெளியில, இங்கிலீஷ்லயும் வருது தமிழ்லயும் வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளி வெளுத்துறீங்கன்னு பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்கே பண்ணுறேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாம் ஆகும் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வாசிப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க. வட மாவட்டங்களில் வன்னியர்கள் போடு, ஆனால் சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படி இருப்பாரு சார். சார் எங்கள் ஊரில் எனக்கு ஜாதி கிடையாது, வன்னியர்லாம் என் ஃப்ரெண்டு என் சொந்தக்கார மாதிரி சார். இப்போ இந்த ஊருக்கு வந்தேன், கீழே கவுண்டர்கள். எந்த கவுண்டர் ஆச்சும் என்னை இசைன்னு பார்க்குறேன்னா எல்லா கவுண்டர் அட்டென்ஷன் நிற்கிறேன். அப்போது ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூளை இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்தாகட்டும். இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? இந்த டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வரேன். ஒன்று இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டார். என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது. அதான் கனிமொழி ஏற்றுக்க மாட்டார் சார், சென்று விடாது. என்ன வெளியே தர முடியாது. சரி
புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு எழுத முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்ல நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்ப சரியில்லை. கேளுங்க, இல்ல இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு. நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க. எல்லாம் இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் தான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிரியும் நியாயமானது, டோக்கடிங்கு கோப்படிங்க. ஆனால் அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்ம அறுவாலை தூக்கிறோம், அவன் அறுவாலை தூக்க மாட்டான். முடிச்சிருவாங்க அதே சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து அந்த பார்க்கறதுக்கு கூட அர்த்தம் பார்த்த உடனே வேற ஏதாவது சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிப்பேன், எலெக்ஷன் முடிச்சு போனா இல்லை நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசுன்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டு கூட காமிக்கிறேன் சார். நான் ஒளிமரவே இல்லை. ஸ்டாலின்ட்ட போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்கே நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளோ குரூப் இருக்கு. ஒன்றுண்ணா சமாதானம் ஆகிட்டாருன்னு வார்த்தை வேண்டாம். சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்குறாரு ஸ்டாலினுக்கு. முபாரக்கோட சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும். சரி, தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா, இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். சரிங்க, ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டு கருணாநிதி சாவுவதற்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டுல ஆராசா என்ன சொல்றாருனாக்க, எப்படியும் இவருக்கு அப்புறம் அவர்கிட்ட தான் கட்சி போவோம், எப்படியும் கருணாநிதிக்கு பிறகு கட்சி ஸ்டாலின் கிட்ட தான் போகும். ஸ்டாலின் கிட்ட போனாலும் கூட என்னுடைய பிடி என்பது அந்த கட்சியில இருந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகிடும். என்னோட பிடி அப்படியே தான் இருக்கும், என்னோட அதிகாரம் அந்த கட்சியில அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஆராசா சொல்றாரு. ஏனென்றால் இவங்க ஸ்பெக்ட்ரம் வழக்குக்கு இவர் போயிட்டு வந்த உடனே இந்த திமுக காரெல்லாம் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆராசாவை. ஏன்னா அவரே வாதாடி சில கிராஸ் கொஸ்டின் நீதிபதிகளையே மண்டை குழப்புற வேலையெல்லாம் பண்ண ஆராசாவை ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க திமுகவினர். அப்ப வேறு வழி இல்லை. அப்ப கருணாநிதி வந்து கூடவே வச்சுக்கிட்டார். கருணாநிதி எப்பவுமே ஒரு பட்டியலின சமூகத்தினரை பக்கத்துல வச்சுக்குவாரு, ஒரு வன்னிய சமூகத்தினரை பக்கத்துல வச்சுக்குவாரு, ஒரு முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவரை பக்கத்துல வச்சுக்குவாரு. அந்த மாதிரி எல்லா சாதியில இருந்தும் ஒரு நபரை பக்கத்துல வச்சுக்குவாரு. இப்போ நாடார் சமூகத்துக்கு கனிமொழி, எப்படி நாடார் சமூகத்துக்கு கனிமொழி, பட்டியலின சமூகத்திற்கு ஆராசா, வன்னிய சமூகத்துக்கு துரைமுருகன், முக்குளத்தோருக்கு டிஆர் பாலு, இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த தலைவரும் தன்னுடைய பக்கத்துல வச்சுக்காரு. அந்த மாதிரிதான் பட்டியலின சமூக தலைவர்கள் வேறு யாரும் இல்லைன்னு சொல்றதா ஆராசாவை கருணாநிதி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சுத்தினாரு. அதனால ஆராசா என்ன பண்றாருனாக்க, தலைவரே வந்து என்ன நெருக்கமான இடம் கொடுத்திருக்காரு, தவிர்க்க முடியாத இடம் கொடுத்திருக்காரு. அவர் கையில இருந்து அவர்கிட்ட இருந்து இது அதிகாரம் வந்து ஸ்டாலின் கிட்ட போனாலும் என்னுடைய பிடி தளராது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் பத்தி, என்னுடைய போராட்ட வரலாறை பத்தி. ஹிந்தியில, இங்கிலீஷ்ல, தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுது அந்த புக்கு. அந்த புக்கு வெளியில வந்த உடனே ஒரு பெரிய ஒரு அதிர்வலையே ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம ஹிந்து ராமு இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு ஆடி போயிட்டாரு. என்னங்க இப்படி சரமறையா வெளுத்திருக்கீங்க அப்படின்னு அவரே கேள்வி கேட்டாரு. மன்மோகன் சிங், அப்புறம் ப. சிதம்பரம் இவங்களெல்லாம் உள்ள வந்து இழுத்து போட்டிருக்காங்க அதுல அப்படின்னு இவரே பெருமையா சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆராசா என்ன சொல்றாருனாக்க, என்கிட்ட புத்தி இருக்கு, காசு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதனால என்னுடைய காய் நகர்த்தல்களே வேற மாதிரி இருக்கும், என்னுடைய காய் நகர்த்தல்களே வேற மாதிரி இருக்கும். இப்ப வன்னியர் சமூகத்தை பாருங்க, என்ன வந்து ஒரு தலைவரா பாக்குறாங்க, கவுண்டர் சமூகத்தை பாருங்க என்ன ஒரு தலைவரா பாக்குறாங்க. நான் சாதியை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் ஒரு பொது தலைவர் மாதிரி ஆயிட்டேன். அதனால இந்த திமுகவில் நான் அதிகாரம் மிக்க இடத்துல இருக்கிறேன். அதனால எதுவா இருந்தாலும் பொறுமையா இருங்க, அரசியல்ல எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பொறுமையா இருங்க. நாம வந்து எவ்வளவோ பதவிகளை அனுபவிச்சுட்டோம், அதனால நம்ம எவ்வளவு ஹீட் வந்தாலும் அதை நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கணும் அரசியல்ல அப்படின்னு ஒருவருக்கு அட்வைஸும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நாம சாணக்கியன் போல இருக்கணும், நம்ம ஆளுங்களுக்கும் பிராமணர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நம்ம ஆளுங்க ஆகுனா அருவாளை தூக்கிட்டு நின்றுவாங்க, ஆனா பிராமணர் அப்படி இல்லை, சைலண்டா சோழி முடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம ராஜதந்திரியா இருக்குன்னு சொல்லிட்டு யாரையோ கவிழ்ப்பதற்கு ஆராசா அவர்கள் சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஸ்டாலினை பத்தி என்ன சொல்றாருனாக்க, கனிமொழிய ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டாருங்க. கனிமொழிய ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டாரு. ஸ்டாலினுக்கு கனிமொழி என்றைக்குமே அச்சுறுத்தல் தான். அதனால இவரு கனிமொழியை டெல்லிக்கு தான் அனுப்புவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் டெல்லி அரசியல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் கையில கருணாநிதிக்கு பிறகு ஆட்சி போயிடுச்சு அப்படின்னாக்க
அவனா டெல்லியில போய் என்ன இங்கிலீஷ்ல போய் ஹிந்தியில போய் அப்படியே பேசி இழிச்சிடுவாரா அப்படின்னு ஸ்டாலினை சொல்றாரு ராசா அவர்கள். இதுதான் அந்த இரண்டாவது வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய தகவல்கள். அப்போ ராசா இன்றைக்கு அவருடைய பேசிய அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னாக்க 2G ஸ்பெக்ட்ரம்ல ஊழல் நடந்திருப்பது உறுதியாகிறது. அந்த படம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு வந்தது உறுதியாகி இருக்கிறது. கருணாநிதி இறப்பிற்கு பின்பு அது ஸ்டாலின் கைகளில் போக போகுது. ஸ்டாலினுக்கு எதிராக மூக அழகிரி செய்த சதி வெளியாகி இருக்கிறது. ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது, டெல்லியில போய் அவன் என்ன கிழிச்சிடுவானா அப்படின்னு அவரை சிறுமைப்படுத்தி பேசிய விவகாரம் வெளிவந்திருக்கிறது. என்னுடைய பிடி அந்த கட்சியிலிருந்து போகாது, என்னை அந்த பிடியை யாராலையும் தளர்த்த முடியாது அப்படின்ற செய்திகள் உட்பட இங்கெல்லாம் போயிருக்கிறது. புரியுதுங்களா? சரிங்க, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு புரியுதுங்களா? இந்த வாய்ஸ் ரெக்கார்டை யார் லீக் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மாரிதாஸ் எக்ஸ் வலைதளத்துல லீக் பண்ணாரு. ஆனா மாரிதாஸுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி தெரியுமா கிடைச்சது? TR பாலு பார்த்த வேலை. எப்படி? TR பாலு பார்த்த வேலை. TR பாலுவின் மூலமாகத்தான் மாரிதாஸ் அவர்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. என்னங்க TR பாலுவுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க TR பாலுவினுடைய ஆதரவாளர் தான் SR ராஜா. இந்த SR ராஜா யாரு? தாம்பரம் தொகுதி வேட்பாளர். அப்போ இந்த தாம்பரம் தொகுதி வேட்பாளரை அவருக்கு சீட்டு கொடுக்காம TR பாலுவினுடைய அதிகாரத்தையும் தாண்டி தாமோ அன்பரசன், இந்த ராசா இவர்கள் சதி செய்து அந்த SR ராஜாவை அந்த இடத்துல தூக்கிட்டு தாமோ அன்பரசனுடைய பினாமியான கிருத்திகா தேவியை அந்த தொகுதி வேட்பாளராக அறிவிக்க வைத்தது. அது மட்டும் இல்லாம முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த கிருத்திகா தேவி. தாமோ அன்பரசனும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப தெரியுதுங்களா இந்த சாதி அரசியல் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு? அது மட்டும் இல்லாம இப்ப SR ராஜாவை 2 நாட்களுக்கு முன்பு ராசா அவர்கள் நேரில் போயிட்டு கீர்த்திகா தேவி இருக்காங்களே அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு சால்வை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து அவர்களை சமாதானம் செய்து வைத்ததும் ராசா. அப்போ புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்ட வரைங்களாடான்னு சொல்லிட்டுதான் TR பாலு அவர்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை லீக் பண்ண வைக்கிறாரு. இது எப்பவோ நடந்தது, கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதெல்லாம் பதிவுகள். அத இப்ப இந்த சமயத்துல வெளியாக வேண்டிய தேவை என்ன இப்ப புரியுதுங்களா? அப்போ அந்த தாம்பரத்துல இருக்கக்கூடிய TR பாலுவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய SR ராஜா இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு இப்ப சீட்டு கிடைக்காம பண்ணது தாமோ அன்பரசனும் ராசாவும். அதை பண்ணிட்டு அவர்கிட்டயே சமாதானம் பேச அந்த கீர்த்திகா தேவியை கூட்டிட்டு போயிட்டு சால்வை அடி வச்சு சமாதானம் பேசுறதால காண்டாயிட்டாரு TR பாலு. அப்போ என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நீ சீட்டு வழங்காம அவங்ககிட்டயே சமாதானம் பேசி வைக்கிறீங்களா, நீங்க தாண்டா இந்த வேலையை பார்த்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராசாவினுடைய சோழிய முடிச்சு விட்டுருக்கிறாரு TR பாலு. அடுத்து தாமோ அன்பரசனுக்கு கட்டம் கட்டி கொண்டிருக்கிறார் TR பாலு. விரைவில் தாமோ அன்பரசன் பற்றிய பல தகவல்கள் வெளிவரப் போகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு பெண் தொடர்பான விஷயங்களை TR பாலு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை விரைவில் அவங்க லீக் பண்ணுவாங்க. இப்ப லீக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பொறுமையா சமயம் பார்த்து நேரம் பார்த்து திமுக ஆட்சி ஒருவேளை அமைந்தால் அது மீண்டும் தாமோ அன்பரசன் அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த சமயத்துல லீக் பண்ணி தாமோ அன்பரசனை டேமேஜ் பண்ண போறாங்க. இது உறுதியான தகவல். அப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இன்றைக்கு வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளைய இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் நமது வாரத்தை பொத்தி கொண்டிருக்கிறது. இதை நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லா தரப்பிட்டும் ஷேர் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் இந்த காணொலியில் இணைந்திருந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.